குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கிரிட்டிக் கொஸ்டின் 21 என்ன சொல்லுது? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைன் இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்குன்னு கேட்குறாங்க. இது என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஆயிலர் தியரம். ஆயிலர் தியரம் எழுதிட்டு விச் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ யூன்னு எழுதுவோம். ஃபங்க்ஷனு n வந்து டிகிரி. ஆயிலர் தியரம் ப்ரூவ் ஆகணும்னா என்ன வேணும் நமக்கு? இட் இஸ் ஹோமோஜெனிஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். கரெக்டா? அந்த ஹோமோஜெனிஸ் ஃபங்க்ஷனில் டிகிரி எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டிகிரி தான் என்ன, அதை எடுத்து வந்து இங்கே அப்ரோச் பண்ணுவோம். சரியா? ஹோமோஜெனிஸ்னா என்ன பண்ணுவோம்? கொடுத்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் ஒய்க்கு பதிலாக எல்எக்ஸ் எல்ஒய் அப்ரோச் பண்ணுவோம். இங்கே போயிட்டு எக்ஸ் ஒய்க்கு எக்ஸ் ஒய் ஒய் எக்ஸ் பதிலாக எல்எக்ஸ் எல்ஒய் அப்ரோச் பண்ணுறோம். பண்ணும்போது எனக்கு எல்லாமே கேன்சல் ஆயிரும். எல்எல் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீனிங் என்ன? எல் கீழே இருக்க எல் வந்து மேலே எல் டு தி பவர் 1, கீழே இருக்க எல் மேலே போச்சுன்னா எல் டு தி பவர் -1ன்னு வரும். ஓகே, பேஸ் காமனாக இருந்தால் மேலே இருக்க ஆட் பண்ணிங்கன்னா எல் பவர் 0. ஸோ எல் பவர் 0 ஆஃப் சேம் ஃபங்க்ஷனே வந்துடும். ஸோ எல் பவர் 0 ஆஃப் சேம் ஃபங்க்ஷனே வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் ஹோமோஜெனிஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதில் எந்த டிகிரி வந்து என்ன சொல்லுவோம்? n வந்து 0, டிகிரி 0. அப்போ இந்த ப்ரூஃபில் x டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு யூன்னு எழுதுவோம் பை ஆயிலர் ஃபங்க்ஷன். எனக்கு என்ன டிகிரி 0னா இந்த ப்ரூஃப் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிரும். நீங்கள் டெரிவேட்டிவ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. சரியா? ஈக்குவல் டு 0ன்னு முடிஞ்சிடும். தேங்க்யூ ஆல். ரொம்ப நல்ல சம்மு பார்த்துக்கிறேங்க.